குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். சாரி லேட் வீடியோக்கு. இது வந்து வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். ஒரு தோசை தான், அதில் லைட்டாக சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஒரு இரும்பு கடாயில் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 3 கரண்டி மாவு ஊற்றுறேன். கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிட்டு அதில் வந்து நல்லா ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க. சென்டரில் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க, நான் தெரியாமல் போட்டேன். சைட்லலாம் நல்லா ஆனியனை நிறையா போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஹார்ட் ஷேப்பு நான் வந்து வாட்டர் மெலனில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பீட்ரூட்லேயும் கட் பண்ணலாம், ஆனால் பீட்ரூட் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் நான் வாட்டர் மெலனில் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹார்ட் ஷேப் கட் பண்ணி அந்த இதெல்லாம் ஏரோ மார்க் மாதிரி வச்சுட்டு மேலே கொஞ்சோண்டு இட்லி மாவே போட்டுட்டு நல்லா அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அது மேலே திருப்பி ஆனியன் நல்லா தூவி விட்டுட்டு ஆனியனை தூவி விட்டு நல்லா இது பண்ணிடுங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஆக்சுவலாக இப்போ திருப்பி பார்த்தேன், திருப்ப முடியல, உடஞ்சிரும் போல். ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடணும். மேலே மாவாக இருக்குது, ஸோ அதனால் மூடிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நல்லா மொறுன்னு, அதாவது இது பன் தோசை கூட சொல்லலாம். அதில் நான் சும்மா அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம், ஏதோ நம்மளால் முடிஞ்ச கிஃப்ட்டு, அவ்வளோதான். சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு நான் இந்த மாதிரி பண்ணேன். அதே போல் கிஃப்ட்டு எதிர்பார்க்காதீங்க, நமக்கு நம்மளே கொடுத்துக்க வேண்டியதான் கிஃப்ட்டு. உங்களை நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா நீங்களே இந்த மாதிரி செஞ்சு நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. யார் நமக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும்? நம்மளே நம்ம கொடுத்துக்க வேண்டியதான். நம்மள ஃபஸ்ட்டு நம்ம லவ் பண்ணிக்கலாம். நான் சும்மா வீட்டில் டைம் இருந்ததேன்னு ரெடி பண்ணேன், அவ்வளோதான். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் மேலே கார்னிஷ்காக ஆக்சுவலாக நான் வாட்டர் மெலன் வச்சது தெரியாது, நான் வந்து பொட்டேட்டோ வச்சுருக்கேன் பாருங்கள். அதே ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி பொட்டேட்டோ வச்சுட்டு டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தேன் அவளுக்கு. அவ்வளோதான். எங்கள் வேலண்டைன்ஸ் டே இப்படி தான் போச்சு. தேங்க்யூ.